ஜெர்லினுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஒலிம்பிக்ல நம்மளோட இந்தியா லிஸ்ட்ல எங்க வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்துல 3 கோல்டு மெடல் அடிச்சது அத்லெட்ல இருக்க உசைன் போல்ட். அதுக்கப்புறமா ஒலிம்பிக்ல 3 கோல்டு மெடல் அடிச்சது ஜெர்லின் தான். இது என்னோட பொண்ணு ஜெர்லின் அனிகா. அதாவது எனக்கு நேரடியாக சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இது நிஜம், நான் நிழல். இந்த நிஜம் என்னென்ன செய்யணும்னு நினைச்சிச்சோ அதை பூராமே இந்த நிழல் செஞ்சு கொடுத்து. ஜெர்லினுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்த பட்சத்தில் அவளை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தினால இந்த பேட்மிண்டன்ல விளையாட வந்தாங்க. அப்படி யாருக்குமே தெரியாத இந்த ஜெர்லினை உலகமே பேச வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம டெப்டி சிஎம் தான் காரணம். ஒலிம்பிக்ல நம்மளோட இந்தியா லிஸ்ட்ல எங்க வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்துல ஒலிம்பிக்ல அவங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல 3 கோல்டு மெடல் அடிச்சு உலக ரெக்கார்டு. அந்த உலக ரெக்கார்டுங்கிறது 3 கோல்டு மெடல் அடிச்சது அத்லெட்ல இருக்க உசைன் போல்ட். அதுக்கப்புறமா ஒலிம்பிக்ல 3 கோல்டு மெடல் அடிச்சது ஜெர்லின் தான். நான் சும்மா பெருமைக்காண்டிலாம் சொல்லல. அவங்க இந்த அளவுக்கு வந்தது இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் 1ல இருக்காங்க. இந்த இதை அனைத்தையும் என் மகளுக்கு செஞ்சு கொடுத்தது, கூட இருந்து உறுதியா நீங்க பண்ணுங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன தமிழக அரசுக்கும் நமது டெப்டி சிஎம் சார் அவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.